I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோமாதன பேசி போகிறோம் மாதன மிஸ்டேக் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஹாய் படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இறங்கிடுச்சு. பாட்டோட பேர் ரசகுல்லா. சாரி நான் கொஞ்சம் லேட்டு, இது நான் டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன், எப்படியோ ரியாக்ட் பண்ண மிஸ் அவுட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இப்போ கொஞ்சம் ஏன்டா எப்படா கவின் ப்ரோட ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணாங்க. கவின் ப்ரோ ஆப்வியஸ்லி நயன்தாரா மேம். ஸோ ஐ எம் அ லிட்டில் சொல்லியிருக்கேன். பட் நெவர்தலெஸ் ரசகுல்லா கேட்டுலாம் சொல்லிட்டு திஸ் இஸ் ஆல்சோ வீடியோ சாங். ஸோ ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். பார்த்துலாம் சொல்லிட்டு ஜென் மார்டின் பிரதர் மியூசிக் இஸ் அன் அமேசிங் டேலண்ட் ஒரு பக்கம். அண்ட் அனி ப்ரோ அனிருத் த சைக்கோ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இப்போ ரீசெண்டாக வந்து சைக்கோன்னு கொஞ்சம் 2-3 நாளாக அவரை கூப்பிட்டு இருக்கேன். வை பிகாஸ் டிசி ஆல்பம் கேட்டு பைத்தியம் பிடிச்சி போய் உட்காந்துருக்கேன். நான் இன்னும் அதை விட்டு மீளலை. இன்னும் அந்த சாங்ஸ் தான் மண்டேல ஓடிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் டிசியோட என்டையர் ஆல்பம்க்கு நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்களும் சைக்கோ ஆனீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு அனி ப்ரோ பாடியிருக்காரு, விஷ்ணு எலவன் அவர்கள் லிரிக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோனா பி கிரேசி. ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டோட பேர் வச்சு பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்லை. பார்த்துலாம் சொல்கிறேன், அப்புறம் பேசலாம் சொல்லிட்டு போகிறவங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் லிசன் டு ரசகுல்லா ஃப்ரம் ஹாய். ஹியர் வி கோ. என்னது nice movement of the camera. வாசம் தொட்டு கண்ட்ரோல் போச்சு தேவயானியே. இங்கு ஒன் சைடு ரொமான்ஸ் டெய்லி என் சைடானதே. ஓகே, என் ஹார்மோன்கள் எல்லாமே தகதிமி எக்ஸைட் ஆகுதே. நீ என்னை பார்க்க நேரம் கூட உன்னை பார்ப்பேனே. தலைவர் போட்டோ உள்ள உன்னை பார்க்க நேரம் கடனாய் எக்ஸ்ட்ரா கேட்பேனே. Nice one. Nice. Sweets la kadavulawa. Nice da. Nice. Beautiful ah irukku. Nalla camera moment romba alaga irukku. Camera work yaadhu illa. Romba alaga irukku. Okay. Okay. She is beautiful. சுந்தரி நீயடி தேடியே வந்தவன் சுந்தரன் நானடி பல கண்ணம் தாண்டி. Okay. What's with the paintings? ஆதி சேரும் சிவன் எந்தன் கண்மணி நீ அன்புடன் காதலன் நான். ஹே ராஜா ராணி ரெடி செவ்வானம் எங்கும் வெடி நிலவுடன் நிலாதான் பால் வழி சுற்றுலாதான். இந்த போர்ஷன் தான் எனக்கு புரியல. How did you even think of ரசகுல்லா? செம கியூட்டா இருக்குது. Nice. Light hair lighting சூப்பரா இருக்கு. கையிலையா? Oh. ஏய் நல்லா அடிச்சிருக்காரு. சாவே அடிச்சிருக்காரு. கியூட். Nice, beautiful shot. என்னடா முடிச்சிட்டீங்க? ஓகே.
I wanted that hook one last time. Okay, டக்குனு முடிச்சிட்டாங்க. Beautiful song. See, it kind of grows into you in the song. Okay, அது வந்து ஃபர்ஸ்ட்டாக கேட்கும் போது வந்து ஒரு மாதிரி ஓகே நல்லா ஸ்டார்ட் ஆச்சு, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. பட் சடன்லி அந்த ரசகுல்லா போர்ஷன் கேட்டபோது என்னடா வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த இடத்துல வந்து ரசகுல்லாங்கிற வேலை யோசிச்சாங்க? ஏதோ ஒன்று ஜென் மார்ட்டின் பிரதரோ இல்லை விஷ்ணுவரன் பிரதருக்கு ரசகுல்லாவோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கதை பேக்ரவுண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது பயங்கரமான ஒரு வியர்டான ஒரு வேர்ட். ஐ மீன் மீனிங் டு சே how did you even try to fit this word into the chorus or whatever portion that particular place was? எப்படி அந்த இடத்துல அது அவ்வளோ அழகாக உட்காரல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக கேட்குமா. பட் ஆனால் கேட்க பிடிச்சிருச்சு. அதான் சொல்கிறேனே, the whole point was weird but it was kind of growing into me. ஒரு மாதிரி அழகாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. அந்த என்டையர் செட்டப் வாஸ் பியூட்டிஃபுல். காஸ்டியூம்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அழகாக டான்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிருந்தீங்க. அந்த கிளாசிக்கல் டான்சர்ஸ் எல்லாமே. கவின் பிரதர் வாஸ் டான்சிங். ஒரு மாதிரி அழகாக டான்ஸ் ஆனார் அவர் மனுஷன். டான்ஸ் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னேன். பட் கொரியோகிராஃபரை சொல்லாம விட்டேன் பாருங்களேன். சாரி, இப்போ தான் டக்குனு பேர் பார்த்தேன். பிருந்தா மாஸ்டர். ஆப்வியஸ்லி இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் யாரெல்லாம் பார்க்கும்போது இவங்க. அண்ட் there's no surprise. Okay, she always does some amazing job. Especially இந்த மூணு வாக்க வச்சிங்க பாருங்க, வேற லெவல் மூவ். ஐ ரியலி ஹேட் ஃபன். ரொம்ப அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிருந்தா மாஸ்டர் அகேன் பியூட்டிஃபுல், அமேசிங் அப்படி சொல்லிக்கிறேன். இது மட்டும் நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். சாரி இப்படி சொல்லிக்கிறேன். ஸோ சொல்லியாச்சு. லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணார் தெரியுமா. அவங்க வந்து அவங்களாம் வந்துட்டு காய்ச்சலாம் தொட்டு பார்த்தாங்க. அவங்களாம் வந்தா அப்படிங்கிற மாதிரி காய்ச்சலாம் தொட்டு பார்த்தாங்க, ஸ்பூனில் ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் அதை இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு கையில் ஊட்டினாங்க. அந்த கையில் ஊட்டினாங்கன்னு சொல்ல முடிச்சோன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காட்ட செம்ம. இந்த மனுஷன் செம்ம ஆக்டருங்க. லவ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். பியூட்டிஃபுல்லாக நடிப்பார் இந்த மனுஷன். ரொம்ப அழகாக நடிப்பார். அண்ட் பார்க்குறக்கு செம ஹேண்ட்ஸம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நயன்தாரா மேம் ஸ்டன்னிங் ஆஸ் யூஷுவல். ஷீ வாஸ் வெரி பிரிட்டி, கார்ஜியஸ், அழகாக. மோர் ஆஃப் ரூமீஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரூமீஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அவங்க அந்த பெயிண்டிங்கை காட்டும்போது அவங்க தட்டி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ தான் ரூமீஸ் மாதிரி வச்சு. ஃபஸ்ட்டு நான் லவ்னு நினச்சேன், ஸ்ட்ரெயிட்டாக லவ்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அந்த ஐ வாஸ் கனெக்டிங் த டாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டு ஃபிக்ஸ் இட். அப்போ பார்க்கும்போது தான் வந்துட்டு ஆமாம் அந்த காரை தனியாக அவங்க கழுவிட்டு இருந்தாங்க, இவங்க உள்ள நின்று பாட்டுருந்தாங்க. ஐ திங்க் இஸ் ப்ராப்ளி அன் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ஸோ நீ வெளியெல்லாம் போய் பண்ணுறீங்க, இங்கே வீட்டிலே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருப்பாரு. அண்ட் ஐ திங்க் இஸ் ஆல்சோ வெரி பிக் சினிமா ஃபேன் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தலைவர் ஆண்டவருங்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இஸ் ப்ராப்ளி எக்ஸ்பெக்டிங் அன் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் அப்ரூவல் ஃப்ரம் நயன்தாரா மேம் ஆல்சோ நினைக்கிற ஒரு மாதிரி. ஸோ அதனால தான் கூப்பிட்டு மேபி நயன்தாரா மேம் வந்து ஆண்டவரோட ஃபேனாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ ஆண்டவரை வரைஞ்சக்கப்புறம் வந்து டக்குன்னு கூப்பிட்டு காட்டுறாங்க. குட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல். ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு ஒன் சைட் லவ் தான் பண்ணிருக்காப்ல மனுஷன். அது ஆமாம் இப்போ தான் இட்ஸ் கனெக்டிங். ஸோ ரூமீஸ் she is super beautiful and adorable. So he's falling in love. இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு லவ் இவருக்கு இருக்குங்கிற எக்ஸ்பிரஸ் பண்ணுற சாங் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். கேமரா ஒர்க் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. யார் டிஓபி? யார் டிஓபி ராஜேஷ் சுக்லா அவர்கள். ஓகே. அண்ட் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் அவர்கள். ஓ நைஸ், பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அந்த கேமரா உள்ளே போன விதம், லைக் அந்த நயன்தாரா மேம் நடந்து வரும்போது அப்படி கேமரா அப்படியே உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் வந்து கவின் பிரதர் உள்ளேருந்து வரும்போது இவர் நயன்தாரா எப்படி கிராஸ் பண்ணி போகும்போது கேமரா ஒரு மாதிரி வெளியே போச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ கேன் ரீகால். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி கேமரா மூவ் ஆச்சு. அண்ட் தென் அந்த கடைசியில் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி. அந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேமு ஒரு மாதிரி சட்டிலாக வேறு அந்த இடத்துல மியூசிக் மாறவும் இந்த ஷாட் தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாட் ஒரு மாதிரி இவர் நடுவில் இருக்காப்புல, அப்புறம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஒரு ரிங்கு, அதுக்கப்புறம் ரெட் ட்ரெஸ் போட்டவங்க ஒரு ரிங்குன்னு சொல்லிட்டு தட் ஷாட் வாஸ் பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் நயன்தாரா மேம் அந்த ஊட்டுற இடத்துல வந்து ஒரு ஹேர் கலர் பிங்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பிங்காக பர்பிளாக தெரியல, ஒரு மாதிரி அது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்டிங் வேறு லெவலு. ஊட்டினாங்கன்னு சொன்னாலும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஷன் விட்டார். ஓ மை காட், தட் வாஸ் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ ஓவராலாக ஜஸ்ட் என்ஜாய். ஆப்வியஸ்லி அனிப்ரோ வாய்ஸ் வாஸ் அமேசிங். ஜென் மார்டன் பிரதர் மியூசிக் ஆல்சோ வாஸ் அமேசிங். அதான் சொல்கிறேன், சாங் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து க்யூட்டின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஓகே வியர்டாக இருக்குது, ஓகே லிரிக்ஸ் ஆக்சுவலாக உட்காரதாகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்க லிரிக்ஸ் அழகாக உட்காருதேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த சாங் ஆர் ஆல்மோஸ்ட் அந்த கடைசியில் போக இட் வாஸ் ஜஸ்ட் வெரி பியூட்டிஃபுல். அப்படியே ஒரு மாதிரி அழகாக உட்காந்துருச்சு. அண்ட் விஷ்ணு மேடவன் பிரதர் லிரிக்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். எஸ்பெஷலி அந்த நன்றி தேங்க்யூ அரோஹரா ஃபவுண்ட் மை சாமை நைன் தராங்க, அதெல்லாம் செம லைனு, சரியான லைனு. தேங்க்யூ அரோகராவா, நன்றி அரோகரா, சாமை நைன் தராங்கிற மாதிரி ஏதோ லைன், பியூட்டிஃபுல் லைன். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல். இந்த மனுஷன் நல்லா எழுதுறாருங்க, லிரிக்ஸ் சூப்பராக எழுதுறாருங்க.
ஓகே ஓவரால் வெரி க்யூட் வெரி அடாரபிள் வீடியோ. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரசித்து பார்த்தேன், அதனால வந்து தாராளமாக பேசலாங்க. நல்லா இருந்தால் வீடியோவை நல்லா ரசித்து பேசலாமே. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் என்ன மாதிரி சும்மா ஜாலியான படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எந்த எப்படி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன், செம்ம க்யூரியஸாக இருக்கேன். போத் ஆஃப் தெம் ஆர் அமேசிங் ஆக்டர்ஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படி சொல்லிட்டு இதனோட ரியாக்ஷன் ஃபார் ரசகுல்லா வீடியோஸ். அந்த ரசகுல்லா கதை வந்துட்டு யாராச்சும் கேட்டு சொல்லுங்கள், இல்லை தெரிஞ்சாலுங்க தான் சொல்லிடுங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னமோ ஆனால் கதை இருக்குது, இல்லைனா இந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல வராது. உட்காரல ஃபஸ்ட்டு சரியா, உட்கார வச்சிருக்காங்க. அதனால் வந்து எனக்கு யாரோ ஒரு கதை இருக்குது. ஒன்று கவின் பிரதரா, நயன்தாரா மேமா, இல்லை விஷ்ணுவர்தன் பிரதரா, இல்லை நிறைய மியூசிக் ஜென் மார்டின் பிரதரா, என்ன எதுன்னு தெரியல. ஸோ லெட் மீ நோ சார். இல்லை டைரக்டர் யாரா? ஐயோ டைரக்டர் யார்? ஏச்சி விஷ்ணுவர்தன் தான் டைரக்டர்மா. அப்போ விஷ்ணுவர்தன் அவர் தாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன கதை மட்டும் யாரை கேட்டு சொல்லுங்க எப்படி சொல்லிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்கள் தான் சொன்னீங்க. கமெண்ட் சொல்ல வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. குடிச்சு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.